சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம். அப்பா, முதல்ல பஸ்ஸுக்குள்ள சுண்டல் விக்கிறது நிறுத்த சொல்லணும். உள்ள நிக்க முடியலையே. இந்தியன் கேஸ் ஃபேக்டரி இங்கதான் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஐயா, மாயவரம் போனா வண்டி எடு. நீ சொன்ன உடனே எடுக்கிறதுக்கு ஆட்டோவா, டாக்ஸியா, பஸ்ஸியா? விசில் கொடுத்தா எடுப்பாங்க தெரியுமா? உள்ள போய் உட்கார சொல்லுப்பா. ஐயா யாரும் தெரியல. இவ்வளவு பக்கத்துல நிக்குது பாடி, கண்ணு தெரியாமல இருக்கும். உள்ளதுக்கு போடியா. இவர் தான் 18 பட்டிக்கு நாட்டாம. எல்லா வழக்குக்கும் இவர் தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு. ஓ, இவர் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாரா? இவர் என்ன சட்டம் படிச்சிருக்காரா? இல்ல ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரா? இல்ல பெஞ்ச் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரா? இல்ல கருப்பங்கிய போட்டுக்கிட்டு 4 கேஸ் அட்டெண்ட் பண்ணாரா? எதுவுமே கிடையாது. ஏதோ தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் கோஆப்டெக்ஸ் கண்காட்சி வச்சா அதுல 20% தள்ளுபடியில ஒரு துண்டை வாங்கி மேல போட்டுக்கிட்டா இவர் நாட்டாமையா? நாட்டாமைனா டயர் செருப்பை போட்டு வில்லு வண்டியில போக சொல்லுங்க. நாட்டாமையாவது காட்டாமையாவது. இந்த ஆமையெல்லாம் உள்ள விட்டாக்க ஆம பூத்த வண்டி சொல்லுவாங்க என் வண்டிய. ஏய், இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் ஊன் சொன்னாருன்னா 8 பட்டியில இருந்து தீபந்தத்தோட ஆளுங்க வராங்க தெரியுமா? ஏன் அங்கெல்லாம் கரண்ட் கிடையாதா? ஏய், எங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னா 18 பட்டி நல்லது தெரியுமா உனக்கு? அப்படியா? குடுக்க சொல்லியா? குடுக்க சொல்லியா குரல? குடுக்க சொல்லியா குரல? ஐயா குடியா குரல. தம்பி, பிரச்சனை பண்ணாதப்பா. நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரணும். ஆள விடுங்க. எப்பா எம்மாடியே. ஏய் ஏய் லக்கி நெல்லு. இந்த குரலை கேட்டுத்தான் 18 பட்டியும் நடுநடுங்குச்சா? எனக்கு என்னமோ அதுல பாதி மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு இல்ல. போன மாசம் ஐயாவுக்கு அடி வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி உருண்டியா ஒரு கட்டி ஏத்தானுங்க. அதுல இருந்து குரல் இப்படி ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமாடா? உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா? கண்ணே, என் கூட துணைக்கு வரியா? அம்மா, அம்மா. அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. வெளில போயிருக்காங்களா? சரி, வந்தாங்கன்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் மாரியம்மன் கோயில போய் வேண்டிக்கிட்டேன். இத பாருங்க, இந்த சேப்பு கயிறை அப்பா கட்டிக்க சொல்லுங்க. கோடி கோடியா சமாதிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. இந்த படி அங்க வச்சுடு. அங்கயா? சரி, மறக்காம சொல்லுங்க. அப்பா கட்டிக்க சொல்லுங்க. இந்த மஞ்ச கயிறு அம்மாக்கு சுமங்கலியா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டது. இதையும் வச்சிடுறேன், மறந்துடாதீங்க. மறந்தா உங்களதான் சாமி கண்ணை குத்தும். இது உங்களுக்கு காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு. குடிங்க. எங்க பாக்குறீங்க? ஐயோ, இத பாருங்க, பிரசாதம் கூட கொண்டு வந்திருக்கேன். இந்த பிரசாதத்தை போட்டுக்கோங்க, இத கட்டிக்கோங்க. கட்டுங்க. சின்னம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பிடிச்சிருந்த காத்தும் கருப்பும் நேத்தோட விட்டு போச்சு. என்ன சொல்றீங்க? நீ பேசுற பேச்சு போய், நீ பாக்குற பார்வை போய், நீ சிரிக்கிறது போய், உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. என்னமா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? கணேஷ், நீ கொலை பண்ணல? என்ன சொல்றீங்க? யார் இந்த பொண்ணு? சொல்லு. எந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணு? யாரு? அவ வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு தான் சொல்றா. அவ அண்ணன் நீ கொண்டுட்டு தான் சொல்றாங்க. நீ ஏன் இல்லைன்னு சொல்லல? உண்மையா இருந்தே நான் பார்த்தேனே. உண்மையா சொல்லு. அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லு கணேஷ், உண்மையா சொல்லு. கணேசா, உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ராத்திரியில குற்றவாளியா இருந்தா கூட பொம்பளைங்களை வச்சிருக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. புரியாதெல்லாம் பேசுறியா? அவன் பொண்ணு தனியா இருந்துச்சேன்னு மனசு கேட்கல. கொஞ்சம் மனுஷனா இருந்து பாருங்க. 5 மணி நேரம் தானே. காத்துல பொழுது கொஞ்சம் முதல் பஸ்ஸுக்கு நானே கூட்டு போயிடுறேன். சரிம்மா, அங்க போய் உட்கார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. காத்தால 5 மணிக்கு நானே வந்துடுறேன். நீ பயப்படாம நம்ம இடம் தான். சரியா? வா உட்கார். சாப்பிட்டியா நீ? இல்ல, வெளியில எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு வேண்டாம். சரி, இப்படி படுத்துக்கோ. சரி, வரண்ணே. கைதினே வரேன்.
எங்க என்ன எஸ்ஐ காணோம்? வந்துருவார் சார். சரி, எப்ப எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. நாளை கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லிடு. எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஐயா, நாளை காலைல கோர்ட்டுக்கு போகணும்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேனா? அதான் எவ்வளவு போட்டாலும் நம்ம கால் நேர ஸ்டேஷனுக்கு தான் வருது. அங்கதான் நிக்கிறான் அந்த வினோத். லீவு போடலாம்னு வந்தேன். அது சரி, 11 மணிக்கு மேலைய ஒருத்தன் கடை திறந்து வச்சிருக்கான். நேர போய் நான் சொன்னேன்னு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துரு. மீசக்கார நண்பா, என்ன பாக்குற? நான் இங்க குடி மாட்டையா, வீட்டில தான் குடிப்பேன். இரு இரு இரு, நான் பணம் தர்றேன். நீ 4 கடை ஏறி நிதானமா ஒவ்வொரு கடைக்கும் போய் லேட்டா வந்து சேரு. ஐயா 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 ஐயா, என்ன ஐயா? அவன் என்ன உன் தங்கச்சியா? இருந்துட்டு போட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு மச்சானா இருந்துட்டு போயேன். போங்க சார், கொடுத்த வேலையை ஒழுங்கா பாருங்க சார். எல்லாம் லுக்கு விடுற ஓசில பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அனுபவமே. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன். பட்டால் கண் சிவக்கும், படாமல் நான் சிவப்பேன். விஜயா, நாய நேத்து நடந்த நினைப்பிலே இருக்கியடா. குப்பு குப்பு, நீ போதல இருக்கியா குப்பம்மா? என்னது, எந்த ரியாக்ஷனுமே காணா? பேரை மாத்தி கூப்பிட்டு பார்க்கலாமா? சுடிதாரி போட்டிருக்கா. ஜான்சி டான்சி, தொழிலுக்கு வந்துட்டு தூங்கக்கூடாது கண்ணு. நல்லாவே இருக்க. என்னவே உட்காந்தா நிக்கிற? நின்னுட்ட பாட்டுக்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. கணேசனா? நம்ம பஸ் ஸ்டாண்டு கணேசனா? அந்த தாடிக்கார போயிட்டு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கொண்டு வர சொல்லுவேன். அவன் யூஸ்ஃபுல்லா வத்தலும் தொத்தலுமா கொண்டு வருவான். இன்னைக்குதான் வனப்பா கணக்கா லட்டு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். ஏன் இப்படி அழுகுற? இப்ப என்ன பண்ணிட்ட? உன்னை தொட கூட இல்லையா கண்ணு? அந்த கணேஷ் பை சொல்லி கூட்டு வரலையா? கண்ண கசக்காத. ஐயோ, என்னடா இது, பச்சை பிள்ளையாட்ட கண்ண கசக்கி அழுகிறாளே. நிறுத்துமா, நிறுத்து. நீ ஏன் அழுகுற? இந்த பார் தங்கா, நீ இஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்படுவேன், கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படுவேன். போத இறங்குள்ள பாடுமா. பாடு 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 பாடு. கேம பிடிக்கலாம்னு நினைச்சேன், பிடிவாத பண்ணிட்டிய. என்னாச்சு? எனக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?
நான் உன்னை நம்பினேன். என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். உன்னை நம்பி வந்தேன். என்னை நாசம் பண்ணிட்டியே. ஏன் எதுக்கு? கணேசா அட பாவி பயல, அரை வயிறு கால் வயிறுன்னு சாப்பிட்டு மிச்சப்படுத்தி பணத்தையில எடுத்து போய் அவளுக்கு செலவு பண்றேன்னா அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கணும். அவளுக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன். என்னம்மா என்னடா ராஜா அழகணும். அதான் நான் வந்துட்டேன்ல, சொல்லுடி சொல்லுமா. அதான் கேக்குறேன்ல, சொல்ல என்ன? நான் இப்படி மோசம் போவேன்னு நினைக்கவே இல்லையே. நான் நினைச்சேன். பின்ன ஆள் பாக்குறதுக்கு பதுமானமா இருக்கா. இங்க பாரு, பின்னாடி இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்ச ஜாக்கெட் இங்க பாரு, இங்க பாரு. இத போட்டுக்கிட்டு கடகடையா போய் யதார்த்தமா அங்க விக்கிற பதார்த்தத்தை வாங்கி திங்கிறா. அவனுக்கு எல்லாம் இவ்வளவு லுக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு நாள் முழுக்க பிரைஸே விழாத லாட்டரி டிக்கெட்டா வித்துட்டு போய் நைட்டு அசந்து படுக்கிறா. அந்த அசதி வேற ஒருத்தனுக்கு வசதியா போச்சு. எடுத்து என்ன பிரயோஜனம்? வண்டி இப்ப வழி தெரியாமல நிக்குது. யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம ஹோட்டல் பாயா இருப்பானோ? சச்சா, பாய் கேர்ள்ஸ் விஷயத்துல ரொம்ப டீசென்ட்பா. பிடிச்ச அந்த நாகப்பட்டினம் யாரு? கணேசனா? அட போயா நீ. என்ன? அவனா? ஒரு ரூபாயையும் ஒரு பிகரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா முதல்ல ரூபாயை தூக்கிட்டு ஓடி வாங்க. ஜென்டில்மேன் குஞ்சுமோ எதுக்கு நமக்குள்ள மறைச்சு மறைச்சு பேசிட்டு நாம மறைக்கலாம்? வயிறு மறைக்குமா? 3 மாசம் ஆனா ஊருக்கே தெரிஞ்சிருமே. அதானே சரோஜா, நேரடியா கேக்குற, உன்னை கெடுத்தது யார்? அப்ப யாரும் இன்னும் உன்னை கெடுக்கலையா? என்னடா இது, எப்படி கேட்டாலும் அடிக்கிறா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.